பக்கா டிவி நேயர்களுக்கு பக்காவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பக்கா ரிவ்யூல பார்க்க போற படம் த்ரிஷாவோட நடிப்புல வெளிவந்திருக்கிற பைலிங்குவலான நாயகி. ஆட்டத்தை முடிக்கலன்னா ஆடியன்ஸ் ஃபீல் ஆவாங்க. You mean பேய்? சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு அமானுஷமான ஒரு பங்களா இருக்குது. அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களோ இல்லை அந்த கிராமத்துக்கு போகிறவங்களோ தொடர்ந்து காணாமல் போய்கிட்டே இருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இளைஞர் ஒரு பொண்ணை காதலிக்கிறதா ஏமாற்றி அங்கே கூட்டிகிட்டு போகிறார். ஸோ இவங்களுக்கு என்ன நடக்குது, அந்த பேய் பங்களாவில் இருக்கிற பேய் யார், அந்த பேயோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஹாரராகவும் இல்லாமல் ரொம்ப காமெடியாகவும் இல்லாமல் சொல்லியிருக்க படம் தான் நாயகி. படத்தோட டைட்டில் கார்டில் எவர் கிரீன் த்ரிஷான்னு போடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்காங்க. அவங்க நடிக்கிற அளவுக்கு ஆனால் படத்தில் எந்த இடத்துலையும் இடம் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஜெயபிரகாஷ் மாதிரியான பொட்டன்ஷியல் இருக்கிற ஆக்டருக்கு இந்த கேரக்டர் போதுமா அப்படின்னு படக்குழுவும் யோசிச்சுருந்துருக்கலாம், அவரும் கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாம். கணேஷ் வெங்கட்ராமன் கொஞ்ச நேரம் வந்தாலும் மனசில் நிற்கிற மாதிரியான ஒரு டீசெண்டான ஒரு ரோல் பண்ணிவிட்டு அவரும் நல்லாவே நடிச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சத்யம் ராஜேஷ், சுஷ்மா ராஜ் இவங்க ரெண்டு பேரும் சில இடங்களில் ரொம்பவே சில இடங்களில் சிரிக்க வச்சுருக்காங்க. ஆனால் பல இடங்களில் இவங்க பண்ணுறதுக்கு சிரிப்பே வரல அப்படிங்கிறதான் உண்மை. அப்புறம் கோவை சர்லா, சென்ராயன், பிரம்மானந்தம், மனோபாலா இந்த மாதிரியான பயங்கரமான காமெடியன்ஸ் பல படங்களை ஜெயிக்கவே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த படத்தில் அவங்கள சுத்தமாக யூஸே பண்ணல. ரகுகுன்ஷாவோட பாடல்களோட சாய் கார்த்திகோட பிஜிஎம் நல்லாவே இருக்குது. ஆனால் அதுவும் வழக்கமான பேய் படங்களுக்கு இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த படத்திலே கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜெகதீஷோட சினிமோட்டோகிராஃபி அப்படின்னே சொல்லலாம். நைட் ஷாட்டாக இருக்கட்டும், இன்டோர் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கௌதம் ராஜுவோட எடிட்டிங் பற்றி சொல்லணும்னா படத்தோட டியூரேஷன் 120 நிமிஷம் இருக்கணுமா அப்படிங்கிறத இன்னொரு 2-3 தடவை அவர் யோசிச்சுருந்துருக்கலாம். டேரக்டர் கோவி 70-80களில் வந்த அம்மன் படங்களை பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி அந்த டெம்ப்ளேட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஹாரர் காமெடி படம் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னா ஹாரர் காமெடியாகவும் காமெடி ஹாரராகவும் இருக்கிறதான் பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. காமெடி நம்பியே இந்த படம் ஃபுல்லாக இருந்தால் கூட நிறையா இடங்களில் காமெடி ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படிங்கிறதான் இந்த படத்துக்கு பெரிய ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம். படம் வந்து தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகியிருந்தால் கூட தெலுங்கு படத்தை டப்பிங்கில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லிப்சிங்கே இல்லை அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் த்ரிஷா ஃபேனாக இருந்தால் கூட இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு என்னாலும் சொல்ல முடியாமல் போச்சு. சரி, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.